மந்திரி, நான் வந்திருக்கின்ற இங்கே அமர்ந்திருக்கும் சபையான பார்த்தால் இது என்ன சபை? இந்த சத்திய சபையான பார்த்தால் எதற்காக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றது? எல்லாமே நானே சொல்லிட்டு கூட நோவாம உனக்குதான் தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியாது? ஆமா, நான் மட்டும் தான் காலையில் சம்பளம் வாங்கி போகணும். தெரிஞ்சுக்கணும். நீங்க சும்மா தானே போவீங்க. ஆமா, அப்படி காளியம்மன் இருந்தாலும் ஸ்ரீ அம்மனாயே சொல்லக்கூடிய ஸ்ரீ அம்மனாயி காளியம்மனுக்கு ஒரு விழா என்று சொல்லக்கூடிய மறுவிழா ஆகிய திருவிழா இன்னைக்கு முன்னேற்றிருக்கிறார்கள். இப்படி இந்த திருவிழா யார் முன்னேற்றிருக்கிறார்? எப்படி ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்றைக்கு இந்த ஸ்ரீ காளியம்மனுக்காக ஸ்ரீ அம்மனுக்கு முன்பதாக ஒரு அழகாற்று செய்தி வடபத்திர காளி இந்த காளியம்மன் என்று சொல்லி இந்த காளியம்மனுக்காக ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்னும் பெரியோர்கள் சிறியோர்கள் ஊர் தர்மகர்த்தா இப்படி சொல்லக்கூடிய அனைவற்று பேர் ஒன்று கூடி இந்த அம்மனுக்கு இன்றைக்கு ஒரு இரவு ஊர் பொதுமக்களுடைய சார்பாக அப்படி சார்பாக இந்த சிறிய அம்மனுக்கு திருவிழா வைத்து ஓர் இரவு தூக்கம் இல்லாமல் இந்த நாடகத்தை பார்த்தால் இந்த ஸ்ரீ காளியம்மன் அனைவற்று வேறு இந்த சிறிய காளியம்மனுக்கு முன்பதாகவே வைத்திருக்கிற அழகாற்றத்தின் பேர் என்ன? நாடகத்துக்கு பேர் தான் அருமையான நாடகம். என்னடா நாடகம் எடுக்கலாமா? அதுக்குதான் நாடகம்னா மரம் ஏறணும். ஆமா, ஏறுவியா? நாடகம் வேஷம் போடுறதுதான் ஏறுவோம். நீங்க தான் போட்டுருக்கிற. நான் மறையாடுற நாடகம் நான் போடுறது இல்லை, வேஷமெல்லாம் நான் போடுறது. அப்படியா? ஆமா. கவிசி நாடகம் பண்ணா கம்பம் வேணும், கம்பம் காக்குறேன். கம்பம் வேணும்ல? கம்பத்துல தானே ஏறுவாங்க. அதனால எங்களா கம்பம் சாமி பாருங்க, அதான் அந்த கடைக்கு முன்னால பாருங்க, அதான் அங்க தெரியுது பாத்தீங்களா? சரி, இந்த பேரு தான் பனங்காடு. முன்னே சொல்லவில்லை, ஊருக்கு பேரு தான் பனங்காடு. ஆனா அங்க ஒரு பனைமரம் கூட இல்ல. அதனால சரி, பனைமரம் வெட்டி நட முடியலன்னு சொல்லி பாருங்க காங்கிரீட் கம்பம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆமா, இங்க இருந்து அங்க போய் தான் ஏறணும். அப்ப அந்த கம்பத்துல எப்ப ஏறுவேன்? எப்போது நீங்க எப்ப வேணாலும் ஏறலாம். பனைமரத்தை நிறுத்தி பனைமரத்துல கடப்பாறை அடிச்சு வேப்பந்தலை கட்டி, ஆமா, கடப்பாறை கையில பிடிச்சிட்டு அரகரா சிவசிவா சம்போ சங்கரன்னா மகாதேவா செங்குச்சக்கர அவதார மாயக்கண்ணா சாம்பலான மேகா வைகுண்ட வாசா பார்வதி வேளா இப்படி சொன்னால் அந்த பகவானாயில் ஏறி வருவார். கண்ணனுடைய வாகனமான கெடு பகவான் வருவாரு, வெற்றிதான். ஆனா இந்த காங்கிரீட் கம்பத்துல போய் ஏறி பாருங்க, 4 பக்கமே கம்பி போகுது. ஒரு கம்பி இல்ல, 4 கம்பி, திசைக்கு 4 கம்பி போகுது. அதுல மலமலன்னு ஏறி போய் 2 கையில 2 கம்பி மட்டும் பிடிச்சிக்கினா போதும். மோயா 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 108 வரும். மரத்துல ஏறி நின்றுட்டு கத்தணும் தொட்ட போவேன். இது அப்படியே தேவையில்லை. மேல ஏறினோடனே உடனே யாராவது ஒருத்தர் போன் பண்ணி போனா 108 வந்துடும். அப்படியா? அந்த கேட்கவில்லை. இன்றைக்கு நடத்தக்கூடிய நாடகத்தின் அலங்காற்றத்தின் பேர் என்ன? நானே தான் சொல்லணுமா? ஆமா, சம்பளம் பாதியான கொடுத்துருவோம். கண்டிப்பா கொடுத்துருக்கோம் 3 நாளைக்கு. அதாவது ஆர்னி காண்டத்தில் மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கும். ஆர்னி காண்டத்தில் ஒரு பாகமாக விளங்கிய சரி, இதோ பாஞ்சால குறவஞ்சி. எப்படி? பாஞ்சாலம் குறவஞ்சி, பாஞ்சால குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே இத்ராத்திரி வேளையிலே வேடம் தரித்து வந்தேனே. இல்லையே, பாண்டவருக்கு அஞ்ஞாத வாசம்.
ஓ பாண்டவருக்கு அஞ்ஞாதவாசம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இன்று பெரியார்களுடைய விருப்பத்திற்காக அரங்கேற்றம் செய்திருக்கிறோம். இந்த நாடகத்திலே நான் வேடம் தரித்து வந்தேனே, நான் யார், என்னுடைய பேர் என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா? எப்படி எனக்கு தெரியாது. எப்படி தெரியுமா? குருநாடு விருளம் என்று சொல்லக்கூடிய நாடோ குருநாடுகள் எல்லாம் இப்படி குருகுல வம்சத்திலே பிறந்தவராகிய நாங்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா? நாங்களோ 5 பேர்கள். யாரு யாரு? தர்மன், வீமன், அர்ஜுனன் 3 பேரும் என்னுடைய தாயாராகிய குந்தம்மாளை பிறந்தவர்கள். சரி. என்னுடைய சிறிதாயாரோ தெரியுமா? நகலம் செல்லாதவன் என்று சொல்லக்கூடிய இருவர்களுமே பிறந்தார்கள். இப்படி சேர்த்தினால் தாயோ 2, தந்தையோ 1, குந்தியம்மனுக்கும் பாண்டவித்ய மகாராஜனுக்கும் பிறந்ததாகிய தாரா புகழ் படைத்த தர்மராஜன் அறிந்த எப்படி அப்படி நான் தர்மராஜா இருந்தாலும் நான் எதற்காக வந்திருக்கிறேன்? என்னுடைய வேலை என்ன தெரியுமா? எப்படிதான் எனக்கு எப்படி தெரியும்? நீ வாழ் எடுக்கல பொறுமைக்கு இருக்கிற மண்டன் தருமனா? ஆமா. எப்படி தெரியுமா? உலகம் இருக்கக்கூடிய தர்மராஜன் தர்மம் என்றால் என்ன தெரியுமா? அல்லை எல்லை கொடுப்பதுதான் தர்மம். எவ்வளவு எழுதி கொடுத்திருக்கிறேன். செல்லாமல் என் கையில இருப்பதெல்லாம் கொடுப்பதே தர்மம். எப்படி? அதனால் என்னுடைய வீரோ தாரா புகழ் பிடித்த எப்படி? அது மட்டுமில்லை, நாமளோ வந்து வீணாராய்விட்டால் நம்மளை பேசிக் கொண்டிருந்தால் நேரங்கள் தாமதமாகிவிடும். அதனால் என்னுடைய அண்ணனாகிய விபச்சாரர் அரண்மனையில் இருக்கிறார். நாங்களோ செல்ல வேண்டும். நாமளும் இப்போது எங்க செல்ல தெரியுமா? அந்த யார் தெரியுமா? துரியோதனன் வஞ்சகன் பாதி என்னென்ன செய்தான் தெரியுமா? உண்கின்ற சாதத்திலே விஷத்தை கலந்து விட்டான். குளிக்கும் தண்ணீரே கூர்வசை நாட்டி விட்டான். உண்கின்ற சாதத்திலே
விஷத்தை கலந்து வைத்தான். உறங்கும் பாய்தலிலே பாம்பைகளை சூட்டி வைத்தான். அது மட்டுமா இன்னும் என்ன செய்தான் தெரியுமா? எப்படி தெரியுமா? அருகு மெல்லுகு பஞ்சென்று சொல்லக்கூடிய மூன்றும் ஒன்றாக சேர்த்து அழகான ஒரு பெரிய மாலை கட்டி அந்த மாலையிலே ஆஹா இன்றைக்கு இந்த மாலையிலே கோயிலுக்கு என்ன வைக்கிறாங்க? கோயில கட்டினா கோயிலுக்கு கட்டினா என்ன வைக்கிறாங்க? கோயில கலசம் வைப்பாங்க. கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் வைக்கிறார்கள் அல்லவா? அதுபோல் நம்மளோ வீடுக்குன்னா என்ன செய்கிறோம்? கிரக பிரகாசம். அந்த கிரக பிரகாசனத்துக்கு அங்கே வார்த்தால் குருந்தியர்களிடத்திலே என்ன சொன்னான் தெரியுமா? இன்றைக்கு இந்த பாண்டவர்களை அன்ற தினத்திலே வனமாஜம் என்று சொல்லி போற்றி வைத்தோம். இன்றைக்காவது நம்மளுடைய மாளிகைக்கு அழைத்துக் கொண்டு வந்து விருந்தெல்லாம் செய்து உண்ண வேண்டும் என்று சாதத்தை கலைத்தான். யாரு? அந்த துரியோதன படுபாவின் ஐவர்கள். சரி, இப்படி எல்லாம் செய்தான். அப்போது நாங்களும் சரி என்று சொல்லி இப்படி பார்த்த பெரியவர்கள்லாம் இன்றையும் பெரிய மக்கள்லாம் இருந்தாலும் ஒன்றி கூடி பரவாயில்ல ஏதோ விருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேவலமா பேசாம இருப்பாங்க என்று சொல்லி நாங்களும் மனம் இருந்து மனம் இழந்து சரி நான் போலாம் என்று சொல்லிவிட்டோம். அப்போது என்ன ஆனது தெரியுமா? அருகு மிளகு பஞ்சு என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் ஒன்றாக சேர்த்து அந்த பெரிய மாளிகையிலே உள்ள வைத்தான். இப்படி எல்லாம் உள்ள வைத்து சட்டப்படி சாமத்திலே என்ன செய்தான் தெரியுமா? சரியா ஒரு மணிக்கு பாண்டவர்களை ஒவ்வொருவராக தேட வேண்டாம், என்னை ஐவரும் ஒரே இடத்தில் வந்து மாற்றிவிட்டார்கள் அப்படி என்று சொல்லி அருகு மிளகு பஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த மாளிகையிலே தீவித்தான். அப்போது என்ன தெரியுமா? என்ன செய்யும்? அருகு மிளகு பஞ்சு என்று சொன்னால் அப்படி விடுத்தாளா? என்னுடைய அண்ணனாகிய விமர்சனம் தெரியுமா? தம்பியாகிய விமர்சனம் தெரியுமா? அப்படி அண்ணத்தை சுரங்களை வெட்டி சுரங்களை வெற்றி விட்டான். எப்படி? அப்படி செல்லும் சமயத்திலே இப்பொழுது நம்மளை பேசிக்கொண்ட நேராகும். அதற்காக இப்போது எங்க செல்ல வேண்டும்? நாம் இருக்கிறது பெண்ணும் மனாந்தாரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கின்றோம். அதற்காக என்னுடைய அண்ணனாகிய தம்பியாகிய விமர்சனம் அழைத்து இதற்கு தகுந்த ஆலோசனை கேட்க வேண்டும். அப்படி நாமல் இருந்தாலும் இருக்கட்டும். அப்படி நம்ம போவது இருந்தால் சொல்லக்கூடிய அரண்மனையிலே இருக்கிறார்கள். நான் அழைத்ததாக சீக்கிரமாக செல்ல